வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரீ ஸ்டார்ஸ்ல அருணோட ஃபேமிலி உள்ளே வர்றதுக்கு வந்து பிக் பாஸ் ஒரு விளையாட்டை விளையாடிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ செம சர்ப்ரைஸ், அவருக்கு அதிர்ச்சியில் அவர் வந்து அழுதுட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அருணுக்கு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஸோ உங்கள் வீட்டில் இருந்து இந்த வாரம் இன்னைக்கு வர முடியாது அப்படின்ற காரணத்தினால அவங்க வந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் உங்ககிட்ட பேசுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டதுக்கப்புறம் அருண் வந்து ஃபுல்லாக உடஞ்சு போயிட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மார்னிங்லேருந்து லைக் வருவாங்க இன்னைக்கு வருவாங்க அப்படின்ற டாக்கை வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. லைக் ஜாக்லினா இருக்கட்டும், அருணா இருக்கட்டும், திரும்ப திரும்ப வந்து இப்போ இந்த மாதிரி நடந்தது ஸ்கூலில், இப்படி அது மாதிரி இது மாதிரின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இப்படி சொன்னதுக்கப்புறம் அருணோட மூஞ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். விச் மீன்ஸ் அவர் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி டவுன் ஆகிட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எல்லாரும் கன்சோல் பண்ணுறாங்க, ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பிக் பாஸ் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. பிக் பாஸ் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாரும் ஓகே தானே அப்படின்ற மாதிரி, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் இருந்தாலும் அவருக்கு வந்து வரல அப்படின்னதும் வந்து ரொம்ப வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து வாங்க வீடியோ கான்ஃபரன்ஸ் போடலாம் அப்படின்ற மாதிரி கன்ஃபெஷன் ரூமுக்கு வந்து கூப்பிட்றாரு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவியும் வந்து ஒழுங்காக வராமல் லைக் அப்படியே இப்போ நம்மளுக்கு சேனல் ஒழுங்காக வரல அப்படின்னா ஒரு மாதிரி வரும்ல, அந்த மாதிரி காமிக்கிறாங்க. அருணோட பிபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏறிக்கிட்டே போகுதுன்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்து ரொம்ப என்னடா ஆச்சு என்ன ஆயிருக்கும், இது மாதிரி ஆயிருக்குமா, ஏதாவது ஆயிருக்குமா அப்படின்ற மாதிரி அவர் வந்து மைண்ட் செட் இருந்தது. அவரோட ஆக்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா லைக் இந்த எக்ஸாம் ரிசல்ட் வெயிட் பண்ணுற அளவுக்கு வந்து அப்படியே ரொம்ப ஒரு ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து டாக்டர் வெளியே வந்து என்ன சொல்லுவாரோ அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து நம்மளால் உணர முடிஞ்சது. அருண் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டெம்ப்ட் ஆகிட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பர்டிகுலர் கேப்பில் இவரை கன்ஃபெஷன் ரூமுக்குள்ளே அனுப்பிச்சிட்டு வெளியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பா அம்மா ஸ்டோர் ரூம் வழியாக வந்து உள்ளே வராங்க. ஸோ கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து அவங்கள ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் தென் அருண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் டெக்னிக்கல் கிளிச்சு, நீங்கள் வந்து வெளியே வெயிட் பண்ணுங்கள் லிவிங் ஏரியாவில், நாங்கள் உங்களை கூப்பிட்றோம் வீடியோ கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அருண் வந்து ஓகே வெளியே வந்து அழுதுறக்கூடாது அப்படின்றதுக்காக உள்ளே கன்ஃபெஷன் ரூம்லேயே நின்று ரொம்ப லைக் அவர் வந்து சமாதானப்படுத்திக்கிறார், வெளியே போய் நம்ம அழக்கூடாது அப்படின்ற மாதிரி. அண்ட் தென் வெளியே வந்ததும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, லிவிங் ஏரியாவில் வெயிட் பண்ண சொன்னாங்க, ஏதோ டெக்னிக்கல் கிளிச்சு போல், அவங்க வந்ததும் வீடியோ கான்ஃபரன்ஸ் வந்ததும் என்னை கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கேப்பில் அருணோட அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் இருந்திருப்பாங்க. ஸோ எல்லாருமே ஹக் பண்ணிவிட்டு அருணை வந்து தெரியாத மாதிரி அவங்க அப்பா அம்மா வந்து வர வச்சுருவாங்க. ஸோ அங்கே ஹாலில் வர வச்சதுக்கப்புறம் அருண் வந்து அன்ஷிதா கூட இருப்பாங்க அவங்க அப்பா அம்மா கூட. அன்ஷிதா வந்து அருண் கவலைப்படாதீங்க வந்துருவாங்கன்னொடனே அவங்க அப்பா அம்மாவை பார்த்துறாரு. ஸோ அதுக்கப்புறம் குடுகுடுன்னு ஓடி வந்து காலில் விழுறாரு, ஆசீர்வாதம் வாங்குறாரு. வாங்கிட்டு லைக் அவங்கள அழகாக ரிசீவ் பண்ணிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு என்ட்ரி பிக் பாஸ் இந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ்கில் வந்து இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு பக்கம் வந்து ரொம்ப டெம்ப்ட் ஆக்கி விட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூல் ஆக்கின ஒரு மூமெண்ட்டாக வந்து அருணுக்கு வந்து இது இருந்தது. ஸோ இது வந்து ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக அவருக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அருணோட ஃபேமிலி என்ட்ரி வந்து ஒரு த்ரில்லிங் ஒரு என்ட்ரியாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ், பை.